அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு நிச்சயமாக வித்திடுகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் சனி வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. 19ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி முதலே சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சஞ்சரிக்க போகிறார். இப்படி பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து மீள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல இனிமையான செய்திகள் கிடைப்பதற்கான சூழலையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் வீற்றிருக்கிறாருங்க. குரு பகவான் 6ல் இருப்பது நிச்சயம் மிக பெரிய அளவுல நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட மிக பெரிய அளவுல சிரமத்தை சந்திக்கக்கூடிய வேளையில் ஜென்ம குருவாகவோ அஷ்டம குருவாகவோ இல்லை என்பதால் இந்த தருணத்துல பெரிய அளவிற்கு கவலை கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. குரு பகவான் 6ல் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக 2, 10, 12 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் வருமானத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை நிச்சயமாக விலக்கு விடுகிறார். விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்துல சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. கடன் போன்ற சூழ்நிலைகள்ல பெரிய அளவுல சிக்கிக்கொள்ளாத வகையில நல்ல பல மாற்றங்களை ராசியின் அதிபதியான குரு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். கடன் வாங்க வேண்டும் என்றால் மிக முக்கியமாக அவற்றின் தேவையை உணர்ந்து அதில் ஈடுபடுங்க. இல்லை என்றால் சில பின்னடைவுகளை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். மறைமுகமாக உங்களுக்கு எதிராக சில தந்திரமான வேலைகளை உறவினர்கள் நண்பர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே அனைவருடனும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட வேண்டும் என்பதை 6ல் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதற்கான பல சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். எனவே அந்த வேளையில் சற்று பிரச்சனைகளின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் சாதுரியமாக செயல்பட்டால் நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கஷ்டங்கள் விலகுவதற்கும் பிரச்சனைகள் விலகுவதற்குமான தருணமாக அமையும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு. எனவே சற்று பொறுமையாக எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உணர்ச்சி வசப்படக்கூடாது. நிதானத்துடன் அனைத்தையும் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது மிக பெரிய அளவுல நல்ல முன்னேற்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது 3ல் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. 19ஆம் தேதி முதல் சனி 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட மிக பெரிய அளவுகளில் சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது என்பதை சகாயஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக சனி சுபபலம் பெற்று 3ல் தான் பெற்றிருக்கிறார். உத்தியோக ரீதியாக நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடம் மாறுதல், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற பல நல்ல மாறுதல்கள் உண்டு. ஆனால் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பாராத சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. பெரிய அளவுல வெளிநாடு செல்ல ஆர்வம் இல்லை என்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலும் சனி வக்ரமும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய வகையாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபார துறையில் அர்த்தாஷ்டக குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட சனி அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் நிலை கொண்டு சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தி வந்தார். ராகுவினால் ஏற்பட்ட அர்த்தாஷ்டக தோஷம் வெகுவளவில் குறைகிறது. ஏனென்றால் ராகு 4லும் கேது 10லும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டன. எனவே ராகுவால் ஏற்பட்ட பல்வேறு வகையான பாதிப்புகளை சனி விளக்குகிறாருங்க. சனி வக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவுல சிரமத்தை சந்திக்காத வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையாக போட்டிகள் இருந்தாலும் கூட உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை திறமையாக கையாளுவதற்கான சூழல் உண்டு. விஸ்தரிப்பு திட்டங்களை தற்போது சனி வக்ரகதியில் திரும்புவதால் உடனடியாக செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். சற்று தள்ளி வைப்பது நல்ல பலனை பெற்று தரும். ராகு கேதுவும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டன. எனவே இனி இந்த தருணத்துல திட்டமிட்டு பல பணிகளை மேற்கொள்ளலாம். மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை மற்றும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது கஷ்டம் ஏற்படாத ஒரு வாய்ப்பை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். மேலும் இந்த வேளையில் பஞ்சமஸ்தானமாகிய 5ல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் 5ல்
ஆட்சி பலம் பெற்றிருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக பெறுவதற்கான சூழல் உண்டு. விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். செயல் சார்ந்த பணிகள் கடுமையாக இருந்தாலும் கூட உங்களது கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல விளை பொருட்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு. குறைவில்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் மாறி மாறி சஞ்சரித்தாலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே பல தடைகள் விலகும். காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான சூழலை சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார். வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் சப்தமஸ்தானம் ஆகிய 7ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அனுகூலமான பல நல்ல கல்வி ரீதியான பணிகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. நண்பர்கள் மற்றும் சக மாணவர்களால் கல்வியில் நல்ல முன்னேற்ற பாதையை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எதிர்பார்த்தபடி எழுத்து தேர்வு போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை வித்யாகாரகரான புதன் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ல் இருப்பது நிச்சயமாக கலைத்துறையில் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே கஷ்டத்தின் பிடியில் கலைத்துறையில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து கஷ்டம் விலகுவதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக வருமானம் உயரக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளை பல விஷயங்கள்ல எதிர்பார்க்கலாம். பரதநாட்டியம், நாதஸ்வரம், கர்நாடக இசைக்கலைஞர்கள் மற்றும் எந்த பணியாக இருந்தாலும் கலைத்துறையில் இந்த தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சி மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான சூழல் உண்டு. கடன் வாங்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தற்போது பொறுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செயல்படுத்த முயற்சி செய்யும் போது உங்களது வளர்ச்சி கட்சியில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளை பார்க்கும்போது சுக்கிரன் சப்தமஸ்தானம் ஆகிய 7ல் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. குரு 6ல் சஞ்சரித்தாலும் சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு மாறி இருப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு இந்த தருணத்தில் சிறப்பாக பூர்த்தியாவதற்கான யோகம் உண்டு. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பெண்மணிகளுடைய செயல்பாடுகள் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நல்ல வரன் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான பல நிகழ்வுகளும் கைகூடும். மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.